ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சூர்யா அவர்களுடைய கங்குவா படத்துலேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி தான் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ஆமாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 11 மணிக்கு ஒரு சூப்பராக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே நம்ம பாபி டியோல் அவர்களுடைய ஒரு போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் பேர் வந்து உதிரன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ வேறு மாதிரியான செம லுக்கில் இருக்கார், ரொம்ப ஃபேரியாகவும் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிவா சம்திங் பெருசாக செமையாக குக் பண்ணிட்டு இருக்காருங்க. ஏன்னா அவருக்கு இது வரைக்கும் எடுத்த படங்களோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு அவர் முன்னாடி நமக்கு தெரிந்தாலும் அவருடைய கேஸ்ட் செலெக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் ஒரு அப்டேட்ஸ் வர நம்ம சேனலில் கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்டாக ஒரு நியூஸ் தான். நேற்று நம்ம லால் சலாம் படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்த ஒரு கதை, நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு கதை. ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நேற்று தலைவர் அவர்கள் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காக்கா கழுகு அப்படின்னு சொன்னது நான் விஜய் அவர்களை சொல்லலை. ஏன்னா என் கண்ணு முன்னாடி வளர்ந்த ஒரு பையன் அவர் அதாவது நான் பார்த்து எனக்கு முன்னாடியே அவர் வளர்ந்தார். அவரை போய் நான் ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் அவர் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு அதாவது நான் ரொம்ப ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி ஃபார் தட் அப்படின்னு சூப்பராக செமையாக சொல்லி இவ்வளவு நாள் போயிட்டு இருந்த ஒரு விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க இவங்க அந்த மாதிரி நம்மளும் பேசாமல் ஒற்றுமையாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதையும் செமையாக சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு தான் இன்றைக்குள்ள அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.